உள்ளாட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மற்றும் ஒரு பிரசார கூட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஜனாதிபதி கூட்டத்தில் உரையாற்ற முன்னர் பாடல் ஒன்றை பாட ஒருவர் சந்தர்ப்பம் கேட்டபோது அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. உலகம் என்னும் தேருக்கு உழவனே அச்சாணி ஸ்ரீலங்கா ஜெயதீபயை பின்னர் ஜனாதிபதி கூட்டத்தில் உரையாற்றினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் இனவாதத்தை முற்றாக ஒழித்துள்ளது. நாம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களாகின்றன. இனங்களுக்கிடையில் எவ்வித இனவாத மோதல்களும் இந்த காலத்தில் ஏற்படவில்லை. முன்னர் இடம்பெற்ற விடயங்கள் நினைவில் இருக்கும் அல்லவா? திகினவில் தீ வைத்தனர், அலுத்கமவில் தீ வைத்தனர், அக்குரணை பள்ளி மீது தாக்குதல் மேற்கொண்டனர், மாவனலையில் புத்த சிலை மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் மோதலை ஏற்படுத்தினர். அவ்வாறான ஒரு அரசியலே எமது நாட்டில் இருந்தது. தற்போது அந்த அரசியலை நாம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். தோல்வியடைந்த குழுக்கள் முஸ்லிம் மக்கள் இலக்காக கொண்டு பல போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. அது எனக்கு தெரியும். நாம் முஸ்லிம் மக்களை கவனிப்பதில்லை என்று கூறுகின்றனர். பாராளுமன்ற அரசியலமைப்பு பேரவை என்பது மிகவும் பல வாய்ந்த ஒரு கட்டமைப்பு. பொலிஸ்மா அதிபர், பிரதம நீதியரசர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளுக்கு உறுப்பினர்கள் அரசியலமைப்பு பேரவையினூடாகவே நியமிக்கப்படுகின்றனர். அந்த அரசியலமைப்பு பேரவைக்கு வழமையாக சிரேஷ்ட உறுப்பினர்களே நியமிக்கப்படுவார்கள். பிரபல்யமான முஸ்லிம் பிரதிநிதிகளான ரவுஃப் ஃபக்கி மற்றும் ரிஷாட் பதியுதீன் போன்றவர்கள் எதிர்க்கட்சியில் உள்ளனர். எனினும் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து எவரும் அவர்களை அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிக்கவில்லை. எனவே அரசியலமைப்பு பேரவையில் ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதனை நாம் புரிந்து கொண்டோம். இந்நிலையில் முதன்முறையாக தெரிவு செய்யப்பட்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினரை நாம் அரசியலமைப்பு பேரவைக்கு நியமித்தோம். அவரே தோழர் ஆதம்பாவா. போலி பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் எனவும் ஜனாதிபதி இங்கு கூறினார். தற்போது முஸ்லிம் இளைஞர் ஒருவரை கைது செய்த விவகாரம் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளமை எமக்கு தெரியும். நான் இந்த விடயத்தை இங்கு தெளிவாக கூற வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பல அழிவுகளுக்கு மத்தியில் மறுபக்கம் முஸ்லிம் மக்களையும் குறைத்து மதிப்பிட ஆரம்பித்தனர். முஸ்லிம் மக்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்த முயற்சித்தனர். அவர்கள் குண்டு வைத்தவர்கள் என்று பார்க்க முற்பட்டனர். அதன் போது முஸ்லிம் மக்கள் என்ன கூறினர்? இவ்வாறு சஹ்ரான் போன்ற குழுவினர் தொடர்பில் நாம் போலீசாருக்கு அறிவித்தோம், அரசாங்கத்துக்கு கூறினோம். எனினும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முஸ்லிம் மக்கள் அன்று கூறினர். எனவே இது போன்ற சம்பவங்கள் இனி ஒருபோதும் இடம்பெறுவதற்கு இடமளிப்பதில்லை என நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது. இந்த இளைஞர் பிரதான ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டியிருந்தார். நாம் அது தொடர்பில் விசாரணை செய்து கைது செய்தோம். அவரது கையடக்க தொலைபேசியின் அனைத்து தகவல்களையும் ஆராய்ந்தோம். மிகப்பெரிய அமைப்புகளோடு அவருக்கு தொடர்பு இருந்தமைக்கான எவ்வித தகவல்களும் எமக்கு கிடைக்கவில்லை. எனினும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தாக்குதலோடு தொடர்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளமைக்கான சில அறிக்கைகள் கிடைத்துள்ளன. எனினும் அதனை அடிப்படையாக வைத்து நாம் அவரை கைது செய்யவில்லை. அவருடைய சமூக ஊடக பாவனையை நாம் பார்த்தோம். அவர் சுய ஊக்குவிப்புக்கு உள்ளாகியிருந்தார். யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்கள் வெளியாகும் தகவல்களை பார்த்து அவர் சுய ஊக்குவிப்புக்கு உள்ளாகியிருந்தார். இன்று உலகில் இடம்பெறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது முஸ்லிம் மக்கள் கவலையில் உள்ளனர். பலஸ்தீனில் இடம்பெறும் சம்பவங்களை நாம் நிராகரிக்கின்றோம். பலஸ்தீன் விடுதலைக்காக நாம் தொடர்ந்து முன்னெடுக்கின்றோம். அது தொடர்பில் ஆர்ப்பாட்டம் செய்ய உங்களுக்கு உரிமை உள்ளது. அந்த உரிமைக்கு நாம் இடையூறு விளைவிக்க மாட்டோம். அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அதில் நாம் தலையிடவில்லை, அதற்கு இடையூறு விளைவிக்கவும் இல்லை. இன்னும் அவர் அங்கு சுய ஊக்குவிப்புக்கு உள்ளாகி இருந்தார். அவரின் பெற்றோருக்கு நாம் அதனை காண்பித்தோம். பிள்ளையை பாதுகாத்தமைக்கு பெற்றோர் நன்றி கூறினர். எனவே இது முஸ்லிம் மக்கள் இலக்காக கொண்ட செயற்பாடு அல்ல. நாட்டின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் இளைஞர்களை அடிப்படைவாத கொள்கையிலிருந்து பாதுகாக்க எடுக்க முடியுமான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம். அது தவறா? அத்துடன் நமக்கு மேலும் சில தகவல்கள் கிடைத்துள்ளன. அதனையும் நான் இங்கு கூற வேண்டும். அடிப்படைவாத கொள்கை ஒன்று முஸ்லிம் சமூக மத்தியில் பரப்பப்படுகின்றது. சுப்ப முஸ்லிம் என்ற பெயரில் அது கட்டியெழுப்பப்படுகின்றது. அது பொதுவான முஸ்லிம் சமூகத்தின் விருப்பமா?
முஸ்லிம் கலாசாரத்துக்கு கலாசார விளிமியங்களுக்கு உட்பட்டதா? நபி அவர்கள் ஒருபோதும் கூறாத விடயங்களை அடிப்படையாக வைத்து திரிவுபடுத்தப்பட்ட அடிப்படைவாத கொள்கைகளை பரப்புகின்றனர். இது ஆபத்தான விடயம் அல்லவா? அதற்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அல்லவா? அதனையே நாம் மேற்கொண்டோம். இது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கை அல்ல. அனைத்து இன மக்களின் பாதுகாப்புக்காக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம். தற்போது கூறுவதற்கு எதுவும் இன்மையினால், தொங்குவதற்கு எந்த கொடியும் இன்மையினால் இதனை பிடித்துக் கொண்டு சிலர் சத்தமிடுகின்றனர். எமது நாட்டின் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் எம்முடன் உள்ளார்கின்ற நம்பிக்கை எமக்குள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்புக்காக நாம் எடுக்கும் நடவடிக்கையோடு முஸ்லிம் மக்கள் பணியாற்றுகின்றார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். யுத்தத்தினால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். அந்த மக்களின் வாழ்க்கையினை படிப்படியாக கட்டியெழுப்பும் செயற்பாடுகளில் நாம் ஈடுபட்டுள்ளோம். யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டிருந்த பல வீதிகளை நாம் திறந்துள்ளோம். இன்னும் நாடாக்களை வெட்டி அதனை நாம் திறக்கவில்லை. அரசாங்கம் மூடி பின்னர் அரசாங்கம் திறக்கும் பொழுது அதனை நாம் கொண்டாட வேண்டுமா? காலையில் வரும்போதே வீதி திறக்கப்பட்டுள்ளதாக மக்கள் அறிந்தார்கள். காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கான முழு முயற்சியிலும் நாம் ஈடுபட்டுள்ளோம். உலகின் எந்த ஒரு நாட்டிலும் யுத்த காலத்தில் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு தேவையான காணிகளை சுவீகரிப்பார்கள். எனினும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் யுத்தம் தொடர்பான ஆபத்து இல்லை என்றால் அந்த வீதிகளை திறக்க வேண்டும், அந்த காணிகளை மீள வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அது நியாயமற்றது. மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால், அவ்வாறு ஏற்படாத நம்பிக்கை எனக்கு உள்ளது, அவ்வாறு ஏற்பட்டால் மீண்டும் காணிகளை கையகப்படுத்துவோம். அதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் உள்ளது. எனினும் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகின்றது. எனவே கையகப்படுத்தியுள்ள கட்டடங்கள், காணிகள், மூடப்பட்டுள்ள வீதிகள் இவை அனைத்தையும் மக்கள் பாவனைக்காக தேசிய மக்கள் சக்தி கையளிக்கும். வேறு எந்த ஒரு அரசாங்கமும் இதனை செய்யுமா? எந்த அரசாங்கமும் செய்யாது.